ஒரு நாளும் உபத்திரவம் உங்களை கொள்ளாது, உபத்திரவம் உங்களை உருவாக்கும். பைபிளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரவம் கொல்லுவதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உனக்கு பிரச்சனையே இல்ல, போராட்டமே இல்லைங்கிறான். வரும்போது ஜனங்க என்னவாயிராங்க தெரியுமா? ஐயோ ஏதோ நடந்துருச்சு. இல்ல, அது ஒரு பார்ட் உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. ஆளுகையும் இருக்கு, உங்க ஜபங்களுக்கு பதிலும் இருக்கு. சில நேரங்கள்ல என்ன இருக்குது? உபத்திரவமும் இருக்கு. ஆனா அது டெம்பரவரி. யோபுக்கு வந்துச்சுங்கிறாங்க. யோபுக்கு வந்தது கொஞ்சம் உபத்திரவம். கொஞ்சம்னா ஒரே நாள் தான், மொத்தம் ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு. ஆனா ஆண்டவர் அதுக்கு பிறகு 2 மடங்கு அவனை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். உபத்திரவம் நிரந்தரமானதல்ல, அது பார்ட். ஒரு கிராஸ் பண்ணோம், ஆனால் ஆசீர்வாதம் நிரந்தரமானது. கர்த்தர் முடிவு பண்ணுங்க. இப்ப பாருங்க, இயேசு மரணத்தை சந்திச்சாரு. அந்த முந்தின நாள் நைட்டு பிடிக்கிறாங்க, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவர் அடிச்சு கிரிச்சு முடிச்சு மரணம் அடைஞ்சு ஒரு நாள் முடிஞ்சிச்சு. மரணம் ஒரு நாள், உபத்திரவம் ஒரு நாள், ஆசீர்வாதமோ நித்தியமாய் உங்களுக்கு எனக்கமாக உருவாக்கி வச்சிட்டார். அவர் பட்ட அந்த மரணத்தினாலே நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிட்டார். அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவம் கொஞ்சம் தான், கொஞ்ச நாள், ஆனால் ஆசீர்வாதம் நித்தியமானது.